ஆமா. 14 அவங்க எண்ணிக்கை அடிப்படையில பார்க்குறாங்க. 14 லட்சம். ஆனா எத்தனை லட்சம் விவசாயிகள் இருக்காங்க? இப்ப எத்தனை லட்சம் விவசாயிகள் அந்த 75,000க்கு மேல வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குதுல்ல. அதனால நீங்க வெறும் 14 லட்சம் எண்ணிக்கையோட நிறுத்தாம, மீதி இருக்கிறவங்களும் விவசாயி தானே. அந்த விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நீங்க மிஷினரிஸ் வாங்குனதுக்கு கடன் தள்ளுபடி தேவையில்ல. பயிர் செய்வதற்காக வாங்கியிருக்கிற கடன் இருக்குங்களா, அந்த கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணனா எப்போ பார்த்தாலும் தள்ளுபடி பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வியும் கேட்கலாம். விவசாயிகளுக்கு அவர்களுடைய விளைபொருட்களுக்கு போதுமான விலை கிடைப்பதில்லை. அதனால் ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் பொழுதும் கடனுக்கு கடன் வாங்கி பயிர் செஞ்சு அதை கடனை கட்டுறது கூட முடியாதான சூழலில் தான் உருவாக்கிட்டதுனால விவசாயிகளுக்கு கடன் தள்ளப்பட வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது. பெரும்பாலும் வெளியே இருக்கிற மக்கள் கேட்கக்கூடியது இதுதான். எப்போ பார்த்தாலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு கேட்குறீங்களே, என்ன பண்ணுறீங்க? விவசாயிகள் யாரும் கடன் வாங்கி மாட மாளிகைகள்லாம் கட்டல. அதிகப்படியாக வாங்கக்கூடிய தொகையே பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம், ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளார தான் இந்த கடன்களே வாங்குவாங்க. அந்த கடன்களை தான் தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதற்கு அரசு அதான் சொல்கிறது, நம்ம அடிமட்டத்தில் மக்கள் போராடக்கூடிய மக்களையும் சங்கங்களையும் அழைத்து இந்த அரசாங்கமானது பேசணும். தண்ணி வரல, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை, நம்ம அந்த பகுதியில் இல்லை. ஆனால் அரசு இப்போ இதை உடனடியாக செய்யணும். ஏன்னா இந்த நேரத்துக்கு தண்ணி இருந்தால் தான் எவ்வளோ இருக்குது, இருக்கிற தண்ணியில் எவ்வளோ திறந்து விடலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும் இவர்கள். ஆனால் இன்னும் செய்யாமல் இருக்கிறது என்ன காரணம்னு தெரியல. நிச்சயமாக அவர்கள் சீக்கிரம் திறந்து விடுறதுக்கான வழிவகை செய்யணும். இப்போ அரசுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் 45 நாள் 60 நாட்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அவர்கள் அதை செயல்படுத்தலாம். அப்போ மராட்டியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு அதை செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இவர்களுக்கு தாவேக அரசுக்கு நம்பிக்கை இல்லையா, மனசு இல்லையாங்கிறத தாவேக அரசு தான் இந்த இடத்துல மக்கள் வெளிப்படையாக சொல்லணும். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உழவர் உரிமை இயக்கத்தின் தலைவர் திரு அருள் ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தாவேகா ஆட்சி அமைத்து இப்போ 1 மாத காலம் கடந்துருச்சு. அவங்க முன்கூட்டியே சொன்ன மாதிரி விவசாய கடன், அது பயிர்க்கடன் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் முழுமையாக. அதாவது 5 ஏக்கர் வச்சுருக்கவங்க கூடவங்களுக்குலாம் நாங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு குறைஞ்சிது. இப்போ ஒரு அறிவிப்பு என்னன்னா 75,000 வரை கடன் வாங்கியிருப்பவர்களுக்கு நாங்கள் முழுமையாக பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னா 35,000 வரை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே இதுக்கு எதிர்ப்பு வந்தாலும் இதற்கும் எதிர்ப்பு வந்திருக்கு. இதை அடுத்த கட்டமாக இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை நாங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக பார்க்கல. அதாவது ஏற்கனவே 50,000 வரைக்கும் ஒன்று, அதுக்கப்புறம் 60,000, 70,000, 80,000ன்றதுக்கு பண்ணாங்க. அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை விட கொஞ்சம் இது சரி செஞ்சுக்கிறாங்களே தவிர, ஆனால் நிச்சயமாக இதுவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளதில்லை. ஆனால் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணதால, நீங்கள் உங்களை போன்றவர்கள்லாம் விமர்சனம் பண்ணதால தான் இந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்த கட்டம் எதிர்பார்க்கலாம். இதுவும் தவறான முடிவு நிச்சயமாக எதிர்பார்க்குறாங்க. மாற்றணும் அப்படிங்கிறது. என்ன காரணம்னா, இப்போ 1 ஏக்கரா வச்சிருக்கிறவங்க ஒரு 30,000லேருந்து ஒரு 40,000 கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ 2 ஏக்கரா வச்சிருக்கிறவங்க அந்த 80,000, 90,000 வாங்கியிருக்கலாம். அப்போது விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கராவுக்கு என்ன நட்டமோ அது 10 ஏக்கரா வச்சிருக்கிறவங்களுக்கு அது நட்டம் தான். அப்போது விவசாயிகளை அப்படி பார்க்கணும். நாம் மிராசுதாரர்கள் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களாக பார்க்க வேண்டாம். நீங்கள் 10 ஏக்கர் 15 ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணுறவர்களும் எளிமையான விவசாயம்தான் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் 75,000 வரைக்கும் வாங்குறவங்க அப்படின்னு வாங்கிறவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடியானா, அப்போது 5 ஏக்கரா கடன் வாங்கினவங்களுக்கு அதுக்கான நஷ்டம் தான். இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கு நஷ்டம் நடந்துட்டு இருக்குது. அப்போ அதை கருத்தில் கொண்டாங்க அப்படின்னா இப்போ சொல்லியிருக்கிறதும் தவறான ஒரு விஷயமா தான். ஏன்னா 75,000க்கு உள்ளே வாங்கியிருக்கிறவங்க மட்டும்தான் பயனாளிகள். 75,000க்கு மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னா பாதி தான். அப்படின்னா அப்போது அவர்கள் எவ்வளோ பயனடைஞ்சிட்டாங்க, நீங்கள் பாதி கொடுக்குறீங்க. இது கிள்ளி கொடுக்க வேண்டிய விஷயமே இல்லை. விவசாயிகள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உரமுடைய விலைகள் எல்லாமே ஏற்கனவே இருந்ததுலேருந்து 30-40% மேலே ஏறிடுச்சு. ஆனாலும் விவசாயிகள்கிட்ட வாங்கக்கூடிய பொருட்களுக்கு இன்னும் பழைய விலை தான் வித்துட்டு இருக்குது. அப்படி வித்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனை ஏதோ
தன்னுடைய இல்லை ஏதோ இனாம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காம இது நஷ்டத்துக்கு தொடர்ந்து பயிர் செஞ்சு கொடுக்குற விவசாயிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு 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 பரிகாரம் அப்படின்ற மாதிரி அரசு நினச்சது அப்படின்னா இதை செய்யலாம். ஆனா இதுல வந்து கிட்டத்தட்ட 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதுவே போதுமானது அப்படின்னு அவங்க எண்ணத்துல வெளிப்படுத்துறாங்களா? ஆமாம், 14 அவங்க எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்குறாங்க 14 லட்சம். ஆனால் எத்தனை லட்சம் விவசாயிகள் இருக்காங்க? இப்போ எத்தனை லட்சம் விவசாயிகள் அந்த 75,000க்கு மேலே வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குதுல்ல. அதனால் நீங்கள் வெறும் 14 லட்சம் எண்ணிக்கையோடு நிறுத்தாமல் மீதி இருக்கிறவங்களும் விவசாயி தானே, அந்த விவசாயிகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்போ ஆனால் இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது, அதாவது 75,000 வரை வாங்கியவர்களுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னதே தமிழக அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,932.23 கோடி செலவு. இது கூடுதல் செலவு தான். இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு தலைவலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு 75,000 பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்கன்னா இது வந்து சரி முதற்கட்டமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம்ல. அதாவது நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க? 5 ஏக்கருக்கு உள்ளார இருக்கிறவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு 50% தள்ளுபடினாங்க. நீங்கள் 5 ஏக்கர் இருக்கிறவங்க கடன் வாங்கியிருந்தா கூட ஏக்கருக்கு 30,000 1.5 லட்ச ரூபாய் சாதாரணமாக வாங்கியிருக்க முடியும். அப்போது இப்போ சொல்லியிருக்கிற கடன் தள்ளுபடியை ஏற்கனவே சொன்னதற்கும் இதற்குமான ஒரு வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறதா. நீங்கள் கடன் சுமைன்னு பார்க்க வேண்டாம் இந்த 5,000 கோடி அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா இப்போ விவசாயிகளுக்கு 45,000 கோடி கடந்த திமுக ஆட்சியில் 47,000 கோடி கடைசியாக வேளாண் துறைக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருந்தாங்க. அந்த வேளாண் துறை பட்ஜெட்டில் நீங்கள் பெரும்பான்மையான செலவு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறுவனங்களுக்கு போகும். சொட்டு நீர் பாசன நிறுவனங்களுக்கு, படுதா தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு, கடப்பாறை சணுக்க மிஷினரிஸ் வாங்கிறதுக்கான நிறுவனங்களுக்கு கொடுத்து அதுக்கான சப்சிடிக்கு தான் நம்மக்கிட்ட வரும். நீங்கள் அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் நிறுத்தி நீங்கள் வேளாண் துறை பட்ஜெட்டுக்கு போட வேண்டிய 45,000 கோடியில் இருந்து இதை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுமை என்பதே வராது. நீங்கள் கையிலேருந்து கொடுக்குறதாக நினைக்க வேண்டாம். அந்த பட்ஜெட்டில் இதுக்கு கொடுக்கறதுக்கான நிதியை அதில் ஒதுக்குங்க. அப்போ 45,000 கோடியில் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட 15,000 கோடி இப்போ அந்த கடன் இருக்குது. நீங்கள் 45,000 கோடியில் 15,000 கோடி இந்த கடன் தள்ளுபடிக்கு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இது அதிகப்படியான தொகை, இது அரசுக்கு சுமை ஏற்படுத்துங்கிற சூழல் உருவாகாது. அரசு இதை கருத்தில் கொண்டு விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி பண்ணணும். நீங்கள் மிஷினரிஸ் வாங்கினதுக்கு கடன் தள்ளுபடி தேவையில்லை. பயிர் செய்வதற்காக வாங்கியிருக்கிற கடன் இருக்குங்களா, அந்த கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம முதலமைச்சராக ஆகும்போது இதெல்லாம் கடன் சுமையாக இருக்குமா அப்படின்னு சில திட்டக்குழு வச்சு அதை பார்த்துருக்கலாம். ஆனால் அது பண்ணாமல் மேம்போக்காக எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்துட்டாங்களோ. வாக்குறுதி கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்களோ, ஆனால் மற்ற திட்டங்கள் நீங்கள் யோசித்து செய்யலாம். நீங்கள் 2,500 தர்றதோ 6 சிலிண்டர் தர்றதையோ யோசித்து செய்யலாம். அதில் பெரிய இழப்பு இல்லை. ஆனால் விவசாயிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது இவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கிற கடனை உடனடியாக இவங்க செலுத்தணும். இல்லைன்னா ரினியூவல் ஆகிடும், உடனே ரினியூவல் பண்ணிவிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு கடன் தள்ளுபடி என்பதே இருக்காது. நீங்கள் கேட்கலாம், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும்னா எப்போ பார்த்தாலும் தள்ளுபடி பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வியும் கேட்கலாம். விவசாயிகளுக்கு அவர்களுடைய விளைபொருட்களுக்கு போதுமான விலை கிடைப்பதில்லை. அதனால் ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் பொழுதும் கடன் வாங்கி பயிர் செஞ்சு அதை கடனை கட்டுறது கூட முடியாதான சூழலில் தான் உருவாக்கிட்டதுனால விவசாயிகளுக்கு கடன் தள்ளப்பட வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி கொண்டு நிறுத்தினாங்கன்னா, அந்த சுவாமிநாதன் கமிஷன் சொன்னபடி நான் ஒரு ஏக்கர் பயிர் செய்கிறதுக்கு எனக்கு 20,000 செலவாகுது அப்படின்னா எனக்கு 20,000 + 50% 30,000 ரூபாய் வர்ற அளவுக்கு என்னுடைய விளைபொருட்களை இந்த அரசு வாங்கணும். அதுக்கான விலையை நிர்ணயிக்கணும். அந்த விலை நிர்ணயத்தை பண்ணலை. அது பண்ணாததுனால நான் 20,000 செலவு பண்ணியிருப்பேன், எனக்கு 15,000 வந்திருக்கும், 10,000 வந்திருக்கும். அப்போ நான் நஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுறதுனால தான் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ண வேண்டிய சூழல் வருது. பெரும்பாலும் வெளியே இருக்கிற மக்கள் கேட்கக்கூடியது இதுதான். எப்போ பார்த்தாலும் விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு கேட்குறீங்களே, என்ன பண்ணுறீங்க.
விவசாயிகள் யாரும் கடன் வாங்கி மாட மாளிகைகள்லாம் கட்டல. அதிகப்படியாக வாங்கக்கூடிய தொகையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 ஒரு 1,50,000 லட்சத்துக்குள்ளார தான் இந்த கடன்களே வாங்குவாங்க. அந்த கடன்களை தான் தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதற்கு அரசு வந்து அதான் சொல்கிறது, நம்ம வந்து அடிமட்டத்தில் மக்கள் போராடக்கூடிய மக்களையும் சங்கங்களையும் அழைத்து இந்த அரசாங்கமானது பேசணும். செக்ரட்டேரியட்டில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து உட்காந்துட்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார்கள்னா நிச்சயம் தீர்க்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் அவங்க மக்களோட கனெக்டில் இல்லை. அவர்கள் உட்கார்ந்து தீட்டக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு பெரு அளவில் பயனளிக்கக்கூடியதாக இருக்காது. அவங்க யார் கூட பேசுகிறாங்க? கார்ப்பரேட்டுகள் கூட பேசுகிறாங்க. கார்ப்பரேட்டுகளுக்கு என்ன தேவையோ அப்படி பண்ணி தான் அவர்கள் பழகியிருக்காங்க. அப்போது மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர், ஒரு விஓவையோ, ஒரு கிளர்க்கையோ, பஞ்சாயத்து கிளர்க்கையோ, ஒரு பிடிஓ, தாசில்தார், இந்த மாதிரி ஆட்களை வைத்து இவர்கள் திட்டம் வகுத்தார்கள்னா கூட விவசாயிகளுக்கு தேவையான இதை வந்து வகுக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் செக்ரட்டேரியட்டில் இருக்கக்கூடிய நல்ல டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸை வச்சு அவங்க டிசைன் பண்ணாங்கன்னா அது எந்த திட்டமும் மக்களுக்கு பயனளிக்காது. இப்போ நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு சென்று முதலமைச்சர் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது, அது வந்து தள்ளி போயிருக்கு. இப்போ என்ன மாதிரியான அமைச்சர்களையோ இல்லை வந்து முதலமைச்சரையோ சந்திக்கும் போது எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க? இல்லை, இப்போது விவசாயிகளுக்கு நிறைய அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு முறை அவங்க பயிர் செய்யும் பொழுதும் போதுமான நேரத்தில் யூரியா உரம்லாம் கிடைக்காது. திட்டமிட்டே வந்து தனியார் உரக்கடை நிறுவனங்கள் வந்து இதை ஏற்படுத்துவாங்க. அப்போது இதை வந்து சரி செய்யணும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கூட்டுறவு சங்கம் அப்படின்னு இருக்குது, கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. அதுதான் வந்து அது வந்து மக்களுக்காக மக்களினுடைய வரி இல்லை, மக்களினுடைய ஷேர். அதில் நான் ஒரு 1,00,000 ரூபா வாங்குறேன்னா அதில் 10% நான் ஷேர் கட்டிடுவேன். அப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு முறை நம்ம கடன் வாங்கும் பொழுதும் அந்த ஷேர் கட்டி தான் அந்த கூட்டுறவு சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த கூட்டுறவு சங்கத்தில் உரம்லாம் விற்பாங்க. 30% உரம் மட்டும்தான் கூட்டுறவு சங்கத்துக்கு. இப்போ 100 மூட்டை இன்னைக்கு இந்த ஊருக்கு தேவை அப்படின்னா, இங்கே 10 கடைகள் இருக்குது, ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்குன்னா கூட்டுறவு சங்கத்துக்கு 30 மூட்டை வரும், 70 மூட்டை வெளியே இருக்கிற கடைகளுக்கு வரும். ஏன் இந்த 30 மூட்டை இங்கே வரணும்? இங்கே அதிகமாக கொண்டு வரலாம்ல. அப்போது இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, வெளியில் இருக்கக்கூடிய கடையில் 267 ரூபாய் 50 பைசாவுக்கு வாங்க வேண்டிய யூரியாவை 1000 ரூபா கொடுத்து வாங்குவோம். காரணம் என்னென்னா, அந்த 1000 ரூபாய்க்கு தேவையான பொருட்களை எனக்கு தேவையே இருக்காது, அதை இதை வாங்கினா தான் நான் உனக்கு யூரியா தருவேன் அப்படின்னு சொல்லி நிர்பந்திப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா கூட்டுறவு கடன் சங்கத்தில் அதிகப்படியான நீங்கள் உரம் யூரியாவை இறக்கணும் அப்படின்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும். அப்புறம் நீர்வளத்துறையில் பெரிய பிரச்சனைகள், அந்த நீர்வளம்னா வந்து ஏரிகளிலிருந்து தண்ணி வரக்கூடிய அனைத்து கனெக்டிவிட்டி, ஒன்றுக்கான தொடர்பே எல்லாமே அருந்து இந்த நீர்வழி பாதைகள்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அந்த நீர்வழியெல்லாம் சரி செஞ்சாலே நமக்கு நிலத்தடி நீர்மட்டம் எல்லா இடங்களுக்கும் தேவையான நீர் கிடைக்கும். அதனால் இதை பற்றியும் வந்து ஒரு கடிதம் கொடுக்கணும். அது சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்? அதாவது ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றி அந்த ஒரு ஏரியிலிருந்து இன்னொரு ஏரிக்கு போகக்கூடிய அந்த நீர்வழி பாதையை சரி செய்தாலே அந்த நீர் வந்து ஏரிக்கு போனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே சரியாகும். இப்போ அதை அடைபட்டு இருக்குது. நிறைய பகுதிகளில் அந்த நீர்வழி பாதைகளே இல்லை. இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு கூட காரணம் இதுதான். முறையாக ஒரு ஏரியிலேருந்து இன்னொரு ஏரி நிரம்பி வரிசையாக அப்படி போச்சு அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வராது. இப்போ என்ன நடக்குதுன்னா, எல்லா இடத்துலையும் அடைபட்டு இருக்கிறதுனால அது வேறு ஏதாவது ஒரு பகுதி கிராமங்களுக்குள்ளார போகிறதோ நகரத்துக்குள்ளார போகக்கூடிய சூழலை உருவாக்குது. அதனால் இதையெல்லாம் வந்து இவர்கள் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ பெரும் பிரச்சனையாக இப்போ ஒரு 3 நாட்களாக பேசப்பட்டது என்னன்னா, மேட்டூர் அணை வந்து திறக்கப்படலை, தாவேகா அரசு வந்து நிர்வாக ரீதியாக தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு திமுகவினர் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து மேட்டூர் அணை திறப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் அமையல. அது ஏன் சார்? தண்ணி வரல, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை, நம்ம அந்த பகுதியில் இல்லை. ஆனால் அரசு வந்து இதை உடனடியாக செய்யணும். ஏன்னா இந்த நேரத்துக்கு தண்ணி இருந்தால் தான் எவ்வளோ இருக்குது, இருக்கிற தண்ணியில் எவ்வளோ திறந்து விடலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும் இவர்கள். ஆனால் இன்னும் செய்யாமல் இருக்கிறது வந்து என்ன காரணம்னு தெரியல. நிச்சயமாக அவர்கள் சீக்கிரம் திறந்து விடுறதுக்கான வழிவகைகள் செய்யணும். தாவேகா அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? நாங்கள் வந்து மேட்டூர் அணை வந்து திறக்கல அப்படின்னா இதான் காரணம் அப்படின்னு என்ன சொல்லுங்கள்? இல்லை, இது வரைக்கும் நான் அதை பற்றி இவங்க யார்கிட்டையும் பேச முடியல. நான் இன்னைக்கு பார்க்க போகும்போது நிச்சயமாக பேசுவோம் அதை பற்றி.
இப்போ மராட்டிய மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 55.72 லட்சம் விவசாயிகளுக்கு வந்து இந்த விவசாயிகள்லாம் கிட்டத்தட்ட பயிர்க்கடன் வந்து வாங்கியிருந்தாங்க. இதில் வந்து 36,585 கோடியை வந்து அந்த அரசு மராட்டிய அரசு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாநிலங்கள்லாம் இந்த சாத்தியக்கூறு நடக்குது. அதாவது இப்போ என்ன காரணம் சொல்றாங்கன்னா தாவேக் அரசு ரிசர்வ் வங்கி வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க 2015. அதனால தான் எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதனுடைய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் இப்போ வந்து 75,000 வரைக்கும் நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநிலத்துக்குலாம் சாத்தியம் ஆகுது, ஏன் தமிழ்நாட்டுக்கு சாத்தியமாகல? அதாவது அரசனுடைய கணக்கில் இருந்து கூட்டுறவு சங்கத்தினுடைய கணக்குக்கு பணம் கொடுக்க வேண்டியதுக்கு தான் இந்த 45 நாட்கள்லேருந்து 60 நாட்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விதி. அப்போ அரசுக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் 45 நாள் 60 நாட்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அவர்கள் அதை செயல்படுத்தலாம். அப்போ மராட்டியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு அதை செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. இவர்களுக்கு தாவேக அரசுக்கு நம்பிக்கை இல்லையா, மனசு இல்லையாங்கிறத தாவேக அரசு தான் இந்த இடத்துல மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் இப்போ 75,000 கடன் தள்ளுபடி என்பதும் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஏமாற்றமே தான். ஆனால் சார் இப்போ 45 நாட்கள்லேருந்து 60 நாட்களுக்குள்ள கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அமைச்சர். இது மூலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு கடன் இருக்குது, நாங்கள் இது எப்படி சமாளிக்க போகிறோமே தெரியல அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இவ்வளோ கடன் இருக்கும் போது பயிர்க்கடன் உடனடியாக தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக எப்படி சார் தமிழ்நாடு அரசு அங்கே ரிசர்வ் வங்கியில் கட்ட முடியும்? அதாவது அந்தந்த வங்கிகளில் அரசுக்கு தினமும் வருவாய் வருதுங்க. தினமும் சரியாக சொல்கிறேனான்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு வருமானம் வரும். அப்போது இதை செய்யணும் அப்படின்னு முடிவு செய்யும் பொழுது இதற்கான சாத்தியக்கூறுகளை முடியும். 45 நாள் 60 நாட்கள் சொல்கிறாங்கன்னா 2 கட்டமாக அறிவிப்பு தரலாம். ஒரு கடந்த பிப்ரவரி இப்போ 28 வரைக்கும் வாங்கியிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 6 மாதத்துக்கான ஒரு அறிவிப்பை இப்போ கொடுத்துட்டு மீதி 6 மாதத்துக்கான அறிவிப்பு அடுத்தது தரோம் அப்படின்னு சொல்லி கூட 2 தவணைகளாக கூட அதை செய்ய முடியும். இப்போ ஒரே தவணையில் 5000 சொச்சம் கோடி கட்டுறாங்க இல்லைங்களா, இந்த ஒரு தவணை வந்து 6 மாதத்துக்கு கட்டுங்க, அடுத்த தவணை அடுத்த 5000 கோடி இன்னும் 3 மாதம் 2 மாதம் கழித்து நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்றத சொல்லலாமே. அதனால் அரசு வந்து சரியான திட்டமிடல் வேண்டும். அந்த திட்டமிடலுக்கு மீண்டும் சொல்கிறேன், விவசாய சங்கங்களையோ மற்றவர்களையோ அழைத்து பேசி சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டுமே தவிர இங்கு தலைமை செயலகத்துக்கு மட்டுமே இருந்து கொண்டு ஆலோசனை வழங்குபவர்கள் கொடுத்தால் அது என்றைக்குமே மக்களுக்கு பயன் தராது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது 13,000 கோடி அளவுக்கு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணார். அதன் பிறகு அவர் வந்து இந்த 45 நாட்கள்லேருந்து 60 நாட்களுள்ள கட்டிட்டாரா, இல்லை அடுத்து வந்து திமுக அரசு அது கட்டுச்சா? திமுக அரசு இறுதி நேரத்தில் அவங்க அறிவிச்சாங்க, பின்னாடி அவங்க வந்த அரசு கட்டிட்டாங்க. 60 நாட்குள்ள திமுக அரசு பதவி நாட்களுக்குள்ளும் போது அங்கே அந்த இடத்துல பொறுப்பில் அதிகாரத்தில் இல்லை அப்படின்னா அவர்கள் அதுக்கு அடுத்தது ஒரு டைம்லைன் இருக்கும். இவங்க என்னதான் ஆர்பிஐ சொன்னாலும் சில அலுவல் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை சரி செஞ்சுக்குவாங்க. அது ஒரு பிரச்சனை அல்ல. அரசாங்கம் எப்படி அதை எதிர்கொள்ளுது அப்படிங்கிறதான். எத்தனையோ உச்சநீதிமன்றனுடைய தீர்ப்புகள் இருக்குது, அதையே மதிக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ இப்போ காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்குது, அதை யாராவது மதிக்கிறாங்களா? இப்படி எத்தனையோ விஷயங்கள் மதிக்காமல் இருக்குது. அதனால் இதுக்கு மட்டும் அப்படியே ஆர்பிஐ ரூல் சொல்லிடுச்சு நம்ம 60 நாட்களுக்குள்ள கட்டியாகணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா இங்கே செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் கட்டலை அப்படின்னா என்ன சார் ஆகும்? இப்போ ஆர்பிஐ ரூல் படி நம்ம 60 நாட்களுக்குள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து கட்டலை அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆனால் அடுத்த கடன் வாங்கும் பொழுதோ வேற ஒரு இது வரும்போதோ நீங்கள் இதை கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவாங்க. வேற ஒரு கடன் வாங்க போகிறாங்க, இல்லை வேற திட்டங்களுக்கு இவர் பணம் வரும் பொழுது இதை கட்டியாகணுன்ற நிர்பந்தம் வரும். ஆனால் பேங்க்ல இப்போ வந்து முன்னாடி இருந்த பயிர்க்கடனை கட்டலை, இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய பேங்குகளுக்கு அந்த நிதி பற்றாக்குறை அதெல்லாம் வராதா கட்டலை அப்படின்னால? அதாவதுங்க, கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து இந்த மக்களே ஏற்கனவே கொடுத்த பணம் தான் அங்கே சுரண்டுக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கடன் தருவாங்க, அப்படி அடுத்தடுத்து அப்படி போய்கிட்டு இருக்குது. இந்த இதுக்கு பணம் வந்து சென்ட்ரல் பேங்க்ல இருந்து தான் பணம் கொடுப்பாங்க. அப்போ இந்த பணம் வந்து சுழற்சி முறையில் மக்கள் வாங்குவாங்க, கட்டுவாங்க, போய்கிட்டு இருக்கோம். இப்போ தள்ளுபடி பண்ணுறத அரசனுடைய கஜானாலேருந்து அங்கே நகர்த்தணும். அப்போ தான் அந்த பணம் சுழற்சிக்கு போகும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கடன் தரமாட்டாங்க. பணம் இல்லைன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்பயே வந்து எல்லாராலையும் கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்க முடியாது.
அங்கே போய் சண்டை போட்டு இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இது வரைக்கும் கடன் வாங்கியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களே அப்படிதான் கூட்டுறவு நடக்குதா? சங்கங்களே எல்லாராலையும் கடன் வாங்க முடியாது. ஆ. இன்னைக்கு 500 விவசாயி இருக்கிறாங்கன்னா அதில் 100 விவசாயி கூட கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த 100 விவசாயிகளே வந்து பெரும்பாலும் வந்து அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் தான் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஏதாவது பண்ணி கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் கூட பெரும்பாலும் 1 லட்சத்தை தாண்டியிருக்காது. ரொம்ப இது பண்ணி தான் வாங்குவாங்க. அதனால் கூட்டுறவு சங்கத்திலையும் மொத்தமாக இன்னைக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடினால அனைத்து விவசாயிகளும் இதில் பயனடைய மாட்டாங்க. இன்னும் வெளியே கடனுக்கு தனியார் இதுலையோ இல்லை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லையோ வந்து விவசாயிகள் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. அரசு சொல்லியிருக்கிறது கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கின கடன் மட்டும்தான் சொல்லியிருக்குது. இன்னும் இந்த மகாராஷ்டிரா அரசு மாதிரி தேசிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்க கடன் சொன்னாங்கன்னா நம்மளது அதிகமாக 15,000 கோடிக்கு மேலே போகும். ஆனா இதுவே சொற்பம் தான் இல்லையா? இதுவே கம்மி தான். கூட்டுறவு வங்கிகள் ஆமாம். நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுவதனுடைய தொகையை பார்க்கக்கூடாது. விவசாயிகள் இவ்வளோ கடன் சுமையில் இருக்காங்களே அப்படின்றத பார்க்கணும். இது ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக சொல்ல, நிஜத்தில் நாம் சொல்கிறோம். இன்றைக்கி எல்லா பொருட்களினுடைய விலை, வேலை செய்கிறவங்களோட விலை ஏறிடுச்சு, கூலிக்கு வேலை செய்பவர்களோட விலை ஏறிடுச்சு, டிராக்டர் ஓட்டுறவங்களுடைய டீசல் விலை ஏறுதுன்னு சொல்லி அவங்களுக்கும் விலை ஏறிடுது. யூரியா உரம் எல்லாம் இடுபொருட்களோட விலை ஏறிடுது. எல்லா பொருளும் விலை ஏறிடுது. கடைசியாக நான் விளை வச்சு போகிற பொருளுக்கு மட்டும் விலை ஏறாது. அப்போது விவசாயிகளுக்கு நஷ்டம்தான். அரசு இதை தான் கருத்தில் கொண்டு இடைத்தரகர்களில் ஒழிப்பாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க? கொள்முதல் விலையை வந்து உயர்த்துறது மட்டும்தான் இதுக்கு தீர்வாக அமையும். நீங்கள் கொள்முதல் விலையை உயர்த்தாத வரை நீங்கள் இன்னும் 50-100 வருஷம் போனாலும் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பற்றி இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடந்த திமுக அரசு விவசாயிகளுக்காக ஏதாவது ஒரு நலத்திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க, இது சிறப்பா இருந்துச்சு, அதை வந்து இவங்க கண்டினியூ பண்ணணும்னு ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படி ஒன்றும் சிறப்பான திட்டங்கள்லாம் இல்லைங்க. இவங்க ஒரு பக்கம் வந்து விளை நிலங்களை சிப்காட்டுக்கு எடுப்பாங்க, முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை எடுப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து விளையாத நிலங்களை நாங்கள் விளைச்சலுக்கு உகந்ததாக மாற்றுகிறோம்னு சொல்லி அதுக்கு சொட்டு நீர் பாசனத்தை போடுவாங்க. இப்படி தான் சிறப்பான திட்டங்களாக இருக்கும். அதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருக்கிற மாதிரி அந்த நிலத்தை விட்டுட்டு இவர்கள் தரிசு நிலங்களை எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி தான் திட்டங்கள் இருக்குது. ரொம்ப சிறப்பான திட்டங்கள் இவர்கள் செய்தார்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் போர் தொடர்பாக விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு நம்ம பார்த்தோம். அதே போல யூரியானினுடைய விலையும் ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது இப்போ வந்து போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு, ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. இப்போ தமிழக அரசு தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த மூலப்பொருட்கள் வந்து நமக்கு அங்கே அந்த இந்த கச்சா எண்ணெய் இந்த பகுதிகளில் இருந்தால் நமக்கு உரம் யூரியா தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் வரும். அந்த மூலப்பொருட்கள் வருவது தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போ தடை ஆயிடுச்சு. நமக்கு இந்த போர் காரணமாக கச்சா எண்ணெயிலிருந்துன்னு சொல்ல முடியாது. அந்த நாடுகளில் இருந்தால் நமக்கு தேவையான மூலப்பொருட்கள் தான் இந்த மூலப்பொருட்கள்லாம் நமக்கு வரும். உரம் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் அதனுடைய வரத்து குறைஞ்சிடுச்சு. அது குறைஞ்சிருக்கிறதுனால இப்போ யூரியா தட்டுப்பாடு வர்றதுக்கான யூரியா உரங்கள் தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் வந்து அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதுக்கு பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து இதற்கு பதிலாக இது பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு போர்க்கால அடிப்படையில் செய்யணும். இது இல்லை அப்படின்னா சரியாக இந்த நேரத்தில் இவங்க ஆடி ஆவணி மாதத்துலலாம் வந்து பயிர் நட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் யூரியா உரம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வந்து பெரிய அளவில் வரும். அப்போது இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி இந்த இயற்கை உரங்களை சிறு குறு அளவில் வந்து தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்றதை இந்த அரசாங்கம் செய்யணும். அதுக்கு தனியாக வந்து இத்தனை கோடி அப்படின்னு ஒதுக்குவாங்களா சார்? நிச்சயமாக அதுக்கு ஒதுக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு பயிற்சி தர்றது இல்லை மூலப்பொருட்கள் கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ அளவுக்கு பண்ணுங்கள், 100 ஏக்கருக்கான அளவு பண்ணுங்கள், அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை அரசாங்கம் வச்சு அந்த யூரியா உரம் இல்லாத கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாத பொழுது நம்ம எப்படி பயோ ஃபெர்டிலைசர்ஸை பயன்படுத்துறதுங்கிறதுக்கும் அரசாங்கம் வந்து தயார்படுத்தி வைக்கணும். இந்த நேரத்தில் தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் போர்க்கால அடிப்படையில் ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாவது அசாதாரண சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம இந்த முறைக்கு போனோம் அப்படின்னு முன்கூட்டியே வந்து நம்ம அதை கணிச்சிருக்கணும்ல. இந்த அரசுன்னு சொல்லலை, திமுக அரசாக இருக்கட்டும் இல்லை கடந்த எந்த அரசாக இருந்தாலும் இதுக்கான எந்த வேலைப்பாடுகளை செஞ்சுருக்கணும். அதையே வந்து செய்யணும். இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. பெரும்பாலும் வந்து
எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை ஊக்குவிச்சிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. ம். பயோ ஃபெர்டிலைசர்ஸை வந்து ஊக்குவிக்கல. அரசாங்கமே பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் தயாரிக்குது, எல்லாம் பண்ணாலும் அதை பெருமளவில் கொண்டு வந்து விற்காமல் அப்படியே வச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர பண்ணல. இந்த மாதிரியான சூழல்களை பயன்படுத்தி பயோ ஃபெர்டிலைசர்ஸை வந்து நிறைய பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் வந்து முயற்சிடும். சரி, என்ன நடவடிக்கை தாவேகா அரசு வந்து பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் சார். நன்றி.